திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஜூன் 12ஆம் தேதி 2024 புதன்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் திருநாள், மக நட்சத்திரம், சிம்மராசி, ஷஷ்டி திதி வளர்பறை, மகர ராசி அல்லது மகர லக்னம். அதுலேயுமே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுறது மனசுக்கு நிம்மதி தரும். மக நட்சத்திரங்கிறது கேத்துவுடைய நட்சத்திரம். பூர்வ ஜென்மத்தில் பிராரப்த கர்மான்னு சொல்லுவோம். பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவத்தை காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஒருவேளை ஏதாவது கிரகம் போய் மக நட்சத்திரத்தில் நின்றுதுன்னா அந்த கிரகத்துடைய வலிமையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உண்டு. அதாவது 85% அது பாசிட்டிவ் தான். ஒரு 15% நிறைய பாவங்கள் போய் அங்கே டெபாசிட் ஆகும். அப்போ எந்த கிரகம் போய் மகா நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவத்தின் மூலியமாக கண்டிப்பாக உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களை குறிக்கும். அதுதான் உண்மை. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த நாள் சஷ்டி திதியாக இருக்கிறதுனால என்ன பண்ணோம், நாரசிம்மருக்கு, லக்ஷ்மி நாரசிம்மருக்கு பானக நைவேத்தியம் பண்ணுவது, திருமஞ்சனம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த நாள் முழுக்க முழுக்க பெரிய வெற்றிகளை குவிக்கலாம். மெயினாக பெண் தோஷம், பெண் சாபத்தினால் கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலிகள் இந்த நாள் லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி நாரசிம்மரை வழிபாடு செய்துவிட்டு அந்த பானகத்தையும் நீர்முறையும் நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பெண் தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். முடிஞ்சால் உங்களுக்கு சக்தி இருக்குது, ஓரளவுக்கு தானம் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 1 to 5 பேர்களுக்குள்ள வீட்டில் சுமங்கலிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு தானம் பண்ணிங்கன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மக நட்சத்திரங்கிறது கேத்துவுடைய நட்சத்திரம். கேத்து இன்றைய நாள் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிரயாணம் செஞ்சுருக்கு. காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு கன்னி ராசியில் புதனுடைய வீட்டில். அஸ்த நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம், அதில் கேத்து பிராசாயன் இருக்கு. ஸோ பேசிக்கலி இன்றைய நாள் நிறைய விஷயங்களில் டிஃப்ரெண்ட்டான பலன்கள் நடக்க போகிறது. அது யாருக்கு எப்படிப்பட்ட பலன் நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலேயே செவ்வாய் நல்லா பலமாக உட்காந்துருக்காரு. அந்த செவ்வாயுடைய பார்வை அப்படிங்கிறது கன்னி ராசியின் மேலே விழுகிறது. இன்னொன்று இந்த நாளுடைய நட்சத்திர சாரம் பார்க்கும்பொழுது கேத்து, அதாவது மக நட்சத்திரம் 1. 2வது பார்த்திங்கன்னா இந்த பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடியது குழந்தைகளை குவிக்கும். குழந்தைகளுக்கு சளி பிடிக்கிறது, சின்ன சின்ன சளி தொந்தரவுகள், மனசு லைட்டாக அவதிப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சற்று கவனம் தேவை. இன்ஃபேக்ட் உங்கள் மனசு இன்றைய நாள் கொஞ்சம், அதாவது ஒரு சன்னியாசி மாதிரி திங்க் பண்ணும். எனக்கு எதுவும் கிடையாது, எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வரும். ஸோ கோபதாபங்களை குறைப்பது நல்லது. சில பேருக்கு முதுகு தண்டுவழம் சார்ந்த வலி வேதனைகள் நிவர்த்தி ஆகும். துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுகஸ்தானம் சொன்னால் அது 4ஆம் இடம். அந்த சுகஸ்தானத்தில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் கேத்து போய் உட்காந்துருக்கிறது. சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்து, நின்ற நட்சத்திரம் சந்திரன், இன்டர் கனெக்டிவிட்டி ஆகிறது. ஸோ இதனால் தாயாருடன் நட்பு பாராட்டுவது நல்லது. முக்கியமான பிளான்லாம் இருந்ததுன்னா கவனமாக இருக்கணும். உங்கள் சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து பண்ணுறது நல்லது. கோபதாபங்களை அறவே தவிர்ப்பது நல்லது. எதுவாக இருந்தாலும் உட்காந்து முடிவு பண்ணி முடிச்சுக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மூக்கு வாய் தொண்டை சம்மந்தப்பட்ட பாதைகள், சில பேருக்கு காதில் ஃபுல்லாக டஸ்ட் அடைச்சிக்கும். அதை போய் க்ளீன் பண்ணுற மாதிரி இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாள் நிறைய விஷயங்களில் ஓப்பனாக மனசை விட்டு பேச முடியாமல் தவிக்கிறது. ஆனால் உட்காந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணுறது, இது கரெக்டாக, அது தப்பா, அது கரெக்டாக, இது கரெக்டானு உட்காந்து திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் ப்ராக்டிக்கலி என்னன்னு சொன்னால் இன்றைய நாள் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே சரி என்ற அர்த்தம் வராது. அதனால் எந்த எண்ணம் எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு உட்காந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பேசினாலாம் நல்லாயிருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடைக்காது. அக்கா தங்கச்சி
இளைய சகோதரன் சகோதரி அதே மாதிரி பாட்டி இவங்களுடைய உடல்நிலைகளில் கவனம் காட்ட வேண்டிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், வீட்டில் வேப்ப மரம் இருந்ததுன்னா நமஸ்காரம் பண்ணுங்கள், மாரியம்மன் அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். ராசியால் நிறம் கிரீன் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல்லு வலி, பல்லு இகரில் இருக்கக்கூடிய சொத்தப்பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் வாய் வாக்குவாதம் தகராறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. தேவையில்லாமல் செலவுகள், ஒருத்தரை பேசும்பொழுது இந்த நாள் ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதோடைய பாவம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் கேத்துன்னா பாவ கிரகம், அதனால் இன்றைய நாள் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். யாரையும் துன்படுத்தக்கூடாது, பேச்சில் குத்தக்கூடாது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய நாள் கிடையாது. பட் ஸ்டில் இன்றைய நாள் கவனம் காக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தலைக்கு நீர் கோத்துக்கிறது, ஒரு மாதிரி டென்ஷன் கொடுக்குற மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறது. நமக்கு யதார்த்தமாக தேவைப்படக்கூடிய சின்ன விஷயங்கள் கூட கிடக்காமல் தள்ளி போடுறது. எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு முடிக்கணுங்கிற ஒரு பிளானில் போகும்பொழுது அது முடியாமல் ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கறது, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத கோபதாபங்கள் இதெல்லாம் வரக்கூடிய நாள் சொன்னால் சின்ன விஷயத்துக்கு கூட டக்குன்னு டென்ஷன் ஆகிடும். அதனால் 2 நாள் அதை மட்டும் பார்த்துங்க. டென்ஷன் கோபத்தை மட்டும் குறைச்சிட்டா போகிறீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக 2 நாள் டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் விரயங்கள் சற்று அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொறுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே டிலே, எல்லாத்துலேயுமே லேட்டு, ஒன்று நடக்காது, இல்லைன்னா தள்ளி போகும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைய நாள் அதிகமாக இருக்கும். உறக்கமின்றி தவிக்கக்கூடிய நபர்களுக்கு என்னால் என்னென்னா ரொம்ப முக்கியமான பிராயச்சித்தம், நல்ல இசையை கேட்பது மனசுக்கு நிரந்தரமான தீர்வை கொடுக்கும். அது சங்கீதமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயமா இருக்கலாம். சில பேருக்கு சோகமான பாட்டாக கேட்கலாம். அது உங்களுடைய வருத்தம் எப்படி இருந்தாலும் அது தகுந்த மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அதனால் பொதுவாக இசை தான் இன்றைய நாளுடைய பெரிய ஒரு விமோச்சனம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வித்யா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வயலட் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள், பாக்கிகள் இதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள் இருந்து சரியாகும். வேற்று மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக இன்றைய நாள் பெரிய ஆதாயத்தை காணக்கூடிய நாள் சொல்லலாம். ஆனால் பொதுவாகவே சொல்லும் பொழுது இந்த ஒரு காலகட்டங்களில் எதை நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்களோ அது நடக்கக்கூடிய விஷயங்கள் தள்ளி போய் நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நடந்து முடிஞ்சிடும், பயப்பட வேண்டியதில்லை. பெரிய சக்ஸஸ், பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் வேலைகளில் தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிவர்த்தியாகும். முக்கியமான ஒரு நபரை ஆத்மார்த்தமாக சந்திக்க வேண்டும்னு ரொம்ப நாளாக காத்துட்டுருப்பீங்க. ஆனால் அதை இன்றைய நாள் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள், இல்லைன்னா லேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், இல்லைன்னா இன்றைய நாள் நடக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பெண்கள் கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாக்குவாதங்கள், கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகாமல் இருந்தாவே நல்லாயிருக்கும். மற்றபடி நிழல் கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனம் தேவை. மாமியாருடைய உடல்நிலைகளில் சற்று கவனம் காட்டக்கூடிய நாள் சொல்லலாம். தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் புதிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் எடுத்து சம்பாதிக்கக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இன்றைய நாள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணும்பொழுது சக்ஸஸ் கொடுக்கும். கோவதாபங்களை தவிர்ப்பது நன்று. ஆனால் இன்றைய நாள் நிறையா பேருக்கு இன்ட்யூஷன் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி வரும். அதாவது புது விஷயங்கள் ஆரம்பிக்கும் பொழுது, பிரயாணங்கள் செய்யும் பொழுது, ஒருத்தரை பற்றி நினைக்கும் பொழுது இதெல்லாம் கொஞ்சம் தப்பாகவே இருக்கும். அதனால் 2 நாள் எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணணும், காயத்ரி ஜபம் பண்ணணும், இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு பிராணாயாமம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதை எடுத்து பண்ணாலும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயின்ட்டுருக்குன்னு ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்க.
எங்கள் கணவர் என்னுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, என் மனைவி என்னுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அட்லீஸ்ட் என் குழந்தைகளால் புரிஞ்சுப்பாங்கன்னா அதுவும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத வருத்தத்தை ரொம்ப அதிகமாக கொட்டிகிட்டு இருப்பீங்க. இட்ஸ் கால்டு ஓவர் திங்கிங். என்ன பண்ணணும், காலையில் எழுந்திரிச்சோன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள், மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரோதமான போக்குவரத்து, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், வயிறு உப்புசம், ஹார்மோனல் இம்பேலன்ஸு, சற்று குறைபாடு, அதாவது சாப்பாடு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய நாள். அதனால் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கரெக்டாக லிமிட்டடாக சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். காரத்தை அவாய்ட் பண்ணாவே போகிறோம். அலர்ஜி அதெல்லாம் பிரச்சனை நிவர்த்தி ஆகக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசு ஒரு மாதிரி அலைச்சலாக இருக்கும், சங்கடமாக இருக்கும். இருக்கலாமா, என்ன பண்ணுறது, பணம் பத்தலை, சந்தோஷம் இல்லை, இந்த மாதிரி ரொம்ப மனசு வேதனை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் எலுமிச்சம்பழத்தை அந்த கால் அம்மனுடைய பாதத்தில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சுக்கங்க. துஷ்ட சக்திகள் எந்த திருஷ்டி இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். முடிஞ்ச அளவுக்கு எந்த பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தா, முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னால் விருச்சிகம், இரண்டாவது மீனம், மூன்றாவது கடகம். மற்ற அத்தனை பேருக்குமே ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. இன்றைய நாள் நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி பவன் துரோணகுன் வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.